Magil's Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி फ्रेंड्स ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். அது வந்து கொண்டக்கடலை வச்சு பண்ண போறோம். Falafel இதுக்கு பேர் வந்து இல்ல நீங்க கொண்டக்கடலை வடைன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 கப் கொண்டக்கடலையை நல்ல நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சிருக்கேன். வேக வைக்கல, ஜஸ்ட் ஊற மட்டும் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நிறைய கொத்தமல்லி எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து நல்ல பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அது கூட இப்ப மசாலா பொருட்கள் என்னெல்லாம் சேர்த்துக்க போறோம்னா 3 பல்லு பூண்டு, எல்லாமே ஒரே அளவு. 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ருசிக்கு ஏற்ப உப்பு. இதான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு முத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளெண்டர் ஜார் எடுத்துக்க போறேன். அந்த பிளெண்டர் ஜார் எடுத்து அதுல என்ன சேர்க்க போறேன்னா நம்ம இந்த ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து முத சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி, அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வந்து உங்கவுங்க டேஸ்ட் தான், எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட நம்ம மசாலா பொருட்கள் மற்ற அந்த பூண்டு எல்லாமே நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தாச்சு. சேர்த்து இதுல வந்து ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. தண்ணி ஊத்தாம கொஞ்சம் கோஸா இந்த மிக்சர் வந்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம பார்க்கலாம். மாவு வந்து நல்லா கொரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். மைதா மாவு சேர்த்து தான் வந்து ஃபலாஃபல் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மைதா மாவு வந்து நல்லது இல்லை, அதனால அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஆப்பசோட ஆட் பண்ணுவாங்க இது கூட. நான் அதுவுமே ஆட் பண்ணல, ஏன்னா அது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதி. அதனால நான் எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா நல்லா அப்படி பால் மாதிரி உருட்டிக்கணும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு வடைச்சட்டி வச்சு இதை பால் மாதிரி உருட்டி நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். ஃபலாஃபல் எல்லாம் சுட்டு எடுக்கிறதுக்கு நான் ஒரு வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்படி நம்ம ஃபலாஃபல் எல்லாத்தையும் இப்படி நான் உருட்டி வச்சுருக்கேன் நல்லா. இப்போது இதில் வந்து நான் ஃப்ளேமை வந்து இப்போ மீடியமில் தான் வச்சுருக்கேன். மீடியமில் வச்சு தான் போடுங்க, இல்லாட்டி சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதுக்கு தான் சொல்கிறேன். அப்படியே ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே மீடியமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் எல்லா பால்ஸையும் உள்ளே ட்ராப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும். த்ரூஅவுட் ஃபுல்லாக மீடியம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபலாஃபல் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஒரு டிஷ்யூ லைன்டு பிளேட்குள்ளே போய் நான் அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம டேஸ்டியான ஃபலாஃபல் வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அந்த நல்ல எவ்வளோ கிறிஸ்பியாக அந்த சத்தம் வருது பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதே மாதிரி நம்ம எல்லா ஃபலாஃபலையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ஃபலாஃபல் வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மகில்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென் பாய், டேக் கேர்.